வாய்க்கு ருசியா சாப்பாடு சாப்பிடுறதுக்காக நீ எனக்கு வேணும். ஆனா ஜனனி போனா தான் நீ வருவியா? ஒன்னு போனாதானே சார் இன்னொன்னு அந்த இடத்துக்கு வர முடியும். அட் அ டைம் ரே 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 போயிட்டு வாயா. ரெண்டு வச்சு சமாளிக்கிறது கஷ்டம். என்னைக்குமே சிங்கிள் ஹார்ஸ் ரைடு தான் கரெக்ட். யோ, நீ யார் அடிக்கடி என் விஷயத்துல குறுக்கிடுற? ஜிலேபி ஜிலேபி குடுக்குறவன் சார். இந்த ஏரியாலேயே வீட்டை காலி பண்ணுறது, அடிதடி, மிரட்டல், கொலை பண்ணுறது, இதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட்ல ஆள் சப்ளை பண்றவன். வீட்டு சாப்பாடு வேணான்ட்டு எடுப்பு சாப்பாடு கேட்டு வரவங்க நிலைமையை உணர்ந்தவன். எனி ப்ராப்ளம்? மிரட்டணுமா அடக்கணுமா? சம்சாரத்தியா மாமியாரியா? லேடிஸ் டபாய்க்கு நம்ம கிட்ட லேடி ரவுடிஸ் நிறைய பேர் இருக்காங்க. உன் தயவு எனக்கு தேவையில்லை சார். ஜானு மாமியே எந்த எவ்வளவுதான் இங்க கடன் நடத்துது. இல்லாட்டி மாமூல் கொடுத்து மாலுமா? கல்லால காசு போட விடுவானுங்களா? கூச்சப்படாதீங்க. நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். நீங்க ஜானுவை ரைட் கொடுக்க ஒரே வழி மெயின் ஆஃப் பண்ணுங்க. மெயின் ஆஃப் பண்ணா இருந்துடுமேப்பா. அதான் லைட்டு கணக்கா ஜானு வருது இல்ல. நாங்க பேசினது எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டா? ஜானு மாமி கடைசியா சொல்லிச்ச ஒரு வார்த்தை நினைவு இருக்குதா? எங்க சொல்லு பாப்போம். உள்ள வந்து சாம்பார் வடை சாப்பிடுன்னு. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம பிரிஞ்சுதான் இருக்கணும் சொல்லிச்சு இல்ல. அதுக்கு என்ன உள்ள அர்த்தம் தெரியுமா? அவளை இல்லாம செய், நாம சேரலாம். அதான் அர்த்தம். அவளை இல்லாம செய், நாம சேரலாம். அவளை இல்லாம செய், நாம சேரலாம். அவளை இல்லாம செய், நாம சேரலாம். எவ்வளவு கொடுக்கணும்? முதல்ல 50,000 ரூபாய் கொடுத்துரு. வேலை முடிஞ்சதும் 30 ரூபாய். உன் வைஃப் மூச்சு அடங்கினதும் 20 ரூபாய். ஆக மொத்தம் 3 இன்ஸ்டால்மெண்ட்ல 1 லட்சம். அவளுக்கு இவ்வளவு வேல்யூ கிடையாது. நான் சொல்றேன் மொத்தம் 50. முதல்ல 20, வேலை முடிஞ்ச அப்புறம் 30. என்னையா வயசை சொல்றாமே பைசா சொல்ற? சரி விடு. போட்டோ, பயோடேட்டா, நடமாட்ட விவரத்தோட 20 கொண்டா. எங்க வரணும்? விசிலுக்கே திக்கிறியா? ஏன் இப்ப நம்ம 2 பேரும் இப்படி குனிஞ்சோம்? இந்த மாதிரி விஷயங்களை 4-5 ஆங்கிள் சொன்னாதான் த்ரில்லிங்கா இருக்கும். சரி அப்ப சொல்லு. நாளைக்கு காலையில 11 மணிக்கு நுங்கம்பாக்கத்துல இருக்குதே இண்டிபெண்டன்ஸ் டே பார்க். அதுக்கு பின்னாடி இருக்கிற தெருவுல ஒரு பங்க் இருக்கு. அங்க வந்து என்ன பாரு. அந்த ஏரியால தான் என் வீடு இருக்குது. அங்கதான் என் பங்க் இருக்கு. விஷயம் ரகசியமா இருக்கட்டும். யாருகிட்டயும் வளரக்கூடாது. முண்டோம், நான் சொல்ல வேண்டிய டயலாக் இப்படி நீ லேட்டா சொல்றியா? நான் பாத்துக்கிறேன். புள்ளகதி என்னாச்சோ? வீட்டை விட்டு போன மருமக திரும்பி வருவாளா வரமாட்டாளா? எந்த சீரியல்ல வர கதையை பத்தி பேசிட்டு இருக்கேள்? உன் கதடா. ஜனனி உங்ககிட்ட கோச்சுண்டு பிறந்தாத்துக்கு போயிட்டா. போய் ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்து அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாடா. இந்த ஊர்லயே பிறந்தான்னு ஒன்று இருக்கிறதுனால தானே அடிக்கடி இங்கே போறா. இல்லாட்ட போவல விடுமா. அங்கே போவ அவங்க அம்மா அந்த கண்ணுக்குட்டி ஏதாவது சொல்லி தருவா அவளுக்கு. அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இங்கே தானே வந்தாவனவ எல்லாம் வருவா. அப்புறம்பா ஒரு 20 ரூபாய் அர்ஜென்ட்டாத்தா. 20? என்கிட்ட 100 ரூபாயா இருக்கு. சில்லற மாத்திக்கிறியா? நான் கேட்கறது 20 இல்லை 20,000. 20,000மா? எதுக்கு? அவளை தீர்த்து கட்டுறதுக்கு. ஐ மீன் கோர்ட் ஃபீஸ், மற்ற லீகல் செலவுகள், அதுக்கெல்லாம். டைவர்ஸ் பண்ண போறியா? குழந்தைகளுக்கு இனிமே அம்மா இல்லைங்கிறத கோர்ட் மூலமா சொல்ல போறேன். ஏதோ பண்ணிக்கப்பா. நோட்டீஸ்ல என் பேர் சேர்த்துக்கோ. ஒரே செலவில் 2ஐயும் முடிச்சுக்கலாம். என்னது? சரி சரி, காலம்பரவா செக்கு தரேன். பேங்க்ல போய் பணம் வாங்கிக்கோ. கண்டிக்காம கூட்டு சேர்றல. கண்டிச்சா துள்ளுவான், கூட சேர்ந்து சரின்னு சொன்னா பின் வாங்குவான். இதுதான் நான் சீரியலை பார்த்து தெரிஞ்சுட்ட உண்மை. அடுத்த வாரம் விவாகரத்து. இல்லையே, 2 மாசம் கழிச்சு போடுறதா தானே சொன்னா. நான் சீரியல்ல சொல்லமா, என் வாழ்க்கையில நடக்க போற விவாகரத்தை சொல்றேன். என்னடா சொல்ற? அதான் செக் வாங்கி நின்ட்டியே, ஏன் நிக்கிற? இல்லப்பா 20,003ன்னு போட்டிருக்க. அது என்ன 2, 3, 5 உனக்கு ராசியான நம்பரா? இல்லடா, அந்த 3 அப்படியே பாக்கு. உங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரும். ஏன்பா நீ பொடி போடுறது அம்மாக்கு பிடிக்கலையோன்னோ எனக்கா அதை விட்டுறேன். உங்க அம்மா எனக்கு பிடிக்கல, உனக்கா விட்டு விடுமா அவளை? இந்த பாரு, நான் மனசு வரதுக்கு முன்னாடி போய் செக்க மாத்தின்றோம்.
இவர் கணக்குல 20, என் கணக்குல 30, ஆக 50. அவ கணக்கு முடிச்சிடலாம். ஏன்பா குலைக்கிற? ச்சே. பயப்படாதீங்க. எனக்கு உங்க வீட்டு அம்மாவை தெரியும். சரி சரி, அப்படியே இந்த போட்டோ படம் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டேன். நான் பிக்ஸ் பண்ற வாடகை கொலகாரனுக்கு தரணும் இல்ல. ஏயா கத்துற? ஆமா, இதெல்லாம் நீ செய்யறது இல்லையா? நான் செய்யறது இல்ல. அது எதுக்கு ஆள் வச்சுக்கிறேன். கவலையப்படாத, நான் பாத்துக்கிறேன். நாளை 10 நாள் பாவன்றியா? பாவம் பண்ணிப்பா. பார்த்தால் பசி தருமா? பால். சி, இதுக்கா விடா? யாருக்கு பால்? எனக்கா? உன் சம்சாரத்துக்கு கண்டிஷனா நடக்கும். என்னையாது இந்த ஜானுவோட நான் வாழறதுக்கா என் ஜனனியை மேல அனுப்ப போறேன்? ஹலோ, உன் சம்சாரத்தை நினைச்சு ரொம்ப ஃபீலிங் ஆவாதீங்க. அப்பால உன்னியும் கூட்டின்னு போயிடும். டேஞ்சர் பண்ற நீ. ஆமா, ஏதோ சம்பளம் வாங்குற மாதிரி இப்படி ஓப்பனா வாங்குறீங்களா? இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்களா? சம்பளம் வாங்க தான் பயப்படுவேன். கொலையிலாம் ஈஸியா பண்ணிடுவீங்க, எனக்கு தெரியுது. சீக்கிரம் முடிச்சிருப்பா. சரியான பாய் 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 வீட்டுல போய் சொல்லிக்கிறேன். அப்பானாலும் டேடினாலும் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான்டா. அம்மா, நீங்க எப்போ வந்தீங்க ஹாஸ்டல்ல இருந்தீங்க? அம்மா தான் வர வச்சா. ஓ, கடைசியா ஒரு தரம் பாத்துக்கலான்னு இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. ஏண்டா ஜல்பேசா, எங்க போயிட்ட நீ? ஒழிக்க பணம் கொடுத்துட்டு வரேன். ஏண்டா, அவன் ஏற்கனவே ஒழிக்க ஆள் ஏற்பாடு பண்ணிட்டானே மேடா. நீங்க கொல்லப்பக்க ரூம் ஒழிக்கிறத பத்தி தானே சொல்றேன். நான் தான் சொன்னேன். அப்ப ஏன் மொழிய பிதிக்கிட்டு பேசுறேன்? அவன் அப்படியே சொன்னான், நான் அப்படியே சொன்னேன். நீங்க அப்படி சொல்ல வேண்டாம். நீ எப்படி சொல்ற? ஐயோ, சும்மா இருங்கோ.